ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. தமிழக ரேஷன் அட்டைக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது, ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க புதுசாக அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் இந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி லேட் ஆகும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா 2023 அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ தான் கார்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி 2024 எண்ட் ஆஃப் டைமில் பண்ணவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு வராமல் இருக்குது. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். அதாவது என்னுடைய தெரிஞ்ச சர்க்கிளில் ஒரு 5 பேருக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். அது என்ன ஸ்டேட்டஸ் ஆச்சு, யாருக்கு வந்துச்சு, என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது ரேஷன் கார்டு வந்து எந்தெந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகி உங்கள் கைக்கு வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ தான் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களோட கார்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் எவ்வளோ நாள் ஆகும், எந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது, அது கம்ப்ளீட் ஆகி எப்போ கைக்கு வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுமண தம்பதிகள், அதே மாதிரி செப்பரேட்டாக ஃபேமிலி பிரியறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது. தமிழகம் முழுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும். அதே மாதிரி கேஸ் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பேசிக் டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு கம்பல்சரி, டோர் நம்பர், வீட்டில் அட்ரஸ் இருக்குல்ல அந்த அட்ரஸில் டோர் நம்பர் வந்து கம்பல்சரி வேணும். அதுக்கப்புறம் கேஸ் கனெக்ஷன், இந்த மூணும் மெயினாக பார்ப்பாங்க. இது போக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ரேராக கேட்குறாங்க ஒரு சில இடத்துல. மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸில் வந்து இந்த 3 டாக்குமெண்ட் தான் மெயின். இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து, அதாவது என்ன அப்படின்னா, ப்ரௌசிங் சென்டர், இ சேவை, அதே மாதிரி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கு தாலுகா ஆஃபீஸில் கூட நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாமே அப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்து கம்பல்சரி பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, அந்த கார்டு உங்களுக்கு ஒரிஜினல் கைக்கு வர வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேஜ் வந்து மூவ் ஆகும். என்ன அப்படின்னா, அவங்க சைட்லேயே ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த்து ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அது எல்லாமே அவங்க சைடில் அரசு தரப்பில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு மெசேஜ் வரும். படிநிலை 1 இல்லை அப்படின்னா ஸ்டெப் 1 அப்படி இந்த ஸ்டேஜில் இருக்குது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் நேரடியாக இதில் இந்த ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர், இல்லை அப்படின்னா குடும்ப தலைவர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் யார் யாருக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருந்தீங்களோ அவங்க எல்லாத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே கால் பண்ணுவாங்க. தாலுகா ஆஃபீஸிலேருந்து கால் பண்ணி அந்த 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு நேரில் தாலுகா ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதில் மெயினாக என்னென்ன பார்ப்பாங்கன்னா, ஆதார் கார்டு பார்ப்பாங்க, கேஸ் கனெக்ஷன் புக்கு பார்ப்பாங்க, அது போக சொத்து வரி கட்டுறவங்களா இருந்ததுன்னா அந்த ரசீது எல்லாமே கொடுக்கணும். இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தாலுகா ஆஃபீஸில் அவங்களே சொல்லிடுவாங்க. அது சொன்னதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கொண்டு போகும்போது ஒரு ஜெராக்ஸ் கொண்டு போய்க்கோங்க. அது போக அந்த ஒரிஜினலையும் கொண்டு போய் அவங்கள பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஜெராக்ஸை அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. இந்த ஆதாரில் வந்து எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. கேஸ் கனெக்ஷன், அது போக உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே சேம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வந்திருக்கணும். ஸோ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே பண்ணிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அதிலிருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று வருவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியல. என்ன அப்படின்னா, புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கோம், வந்துடும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அதில் மெயினானது என்ன அப்படின்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு சார்ந்த ஊழியர்கள், அலுவலர்கள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு செக்ஷனில் இருப்பாங்க. அதில் ஒரு சில அரசு ஊழியர்கள் வந்து வருவாங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அந்த ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, இத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. அவங்க அந்த இடத்துல அந்த மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்களா அந்த ஊரில் அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு டைரெக்டாக வருவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருவாங்கன்னா, உங்களுக்கு முன்னாடியே கால் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விடியக்காலையில் ஒரு 4 மணிக்கு, விடியக்காலையில் ஒரு 7 மணிக்கு, 10 மணிக்கு, 11 மணிக்கு, இந்த மாதிரி எல்லாமே
கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வரப்போகிறோம், அடுத்து ஒரு 1 hour 2 hours அங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த ஏரியாவில் மெயின் பிளேஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 1 hour ½ an hour வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு டேரெக்டாக விசிட் வந்திருக்கோம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அங்கே வரும்போது நீங்கள் இருக்கணும். மெயின் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருக்கணும், அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் மாற்றி தப்பாக சொன்னாலும், இல்லை இந்த ஃபேமிலி இங்கே கரெக்டாக இல்லை, இந்த இடத்துல இல்லையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் அலைஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரேஷன் கார்டு வரும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2023 எண்டு 2024 ஓப்பனிங்கில் அப்ளை பண்ணவங்க எல்லாத்துக்குமே இப்போ தான் கார்டு வந்திருக்கு. 2024 கடைசியில் அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் நிறைய பேர்த்துக்கு வரல. கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 70,000 கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டுருக்கு. ஏன்னா நிறைய கார்டு வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ மெயின் வந்து அந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரும்போது உங்கள் வீட்டில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்கணும். அங்கேருந்து இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் இத்தனை பேர் இருக்காங்க, இந்த அட்ரஸில் தான் இருக்கும் அப்படின்னு எல்லாமே நீங்கள் தெளிவாக சொல்லணும். சமையல் வந்து இங்கே தான் பண்ணுறீங்களா, சப்போஸ் 2-3 வீடெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு அட்ரஸ் டோர் நம்பர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த டோர் நம்பர் கொடுக்கும்போது லைன் வீடு இல்லை மேலே மாடி வீடு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா செப்பரேட் டோர் நம்பர் இருக்கணும். அதே நம்பருக்கு ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருக்கக்கூடாது. இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லாத டோர் நம்பருக்கு தான் நீங்கள் ரேஷன் கார்டு வாங்க முடியும். இல்லை தனி வீடு அப்படின்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துக்காரங்கிட்ட விசாரிப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஃபேமிலிங்க இருக்காங்களா, இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கும் அது வந்து ஆமாங்க இந்த ஃபேமிலிங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்களோட மேலிடத்துக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சுடுவாங்க. அங்கே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது பஞ்சாயத்து ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஊராட்சி அலுவலகம், மாநகராட்சி அலுவலகம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு ஊரில் வந்து இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எல்லா டேட்டாவும் ஒரு சரௌண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லா டேட்டாவும் அந்த மாநகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சியில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இதையும் கம்பேர் பண்ணி ஓகே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸை ஃபைனல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ஓகே ஆச்சு, எந்த ரிஜெக்ஷனும் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் அங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் பிரிண்ட் ஆகிறதுக்காக சென்னை அங்கே வந்து போகும். அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வரும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்போது நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணதுலேருந்து ரேஷன் கார்டு வந்து டூப்ளிகேட் ஃபார்ம் ஃபில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ரிஜெக்ஷனும் இல்லாமல் கார்டு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டூப்ளிகேட் இல்லை, அதுக்கப்புறம் ஒரிஜினல், இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகி நமக்கு வரும். கார்டு கன்ஃபார்ம், ரிஜெக்ஷன் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வரும். இல்லை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வரும். இந்த மாதிரி நார்மல் தமிழ்லேயே வரும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் கார்டு, ஸ்மார்ட் கார்டு வந்து பிரிண்ட் ஆகும். அது வந்து சென்னையில், தமிழகத்தில் ஒரு 3 இடத்துல தான் பிரிண்ட் ஆகுது. அங்கே பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரும். அது வந்து உங்கள் தாலுக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களே கால் பண்ணுவாங்க. ஆனால் சென்னையிலேருந்து டெலிவரி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த தாலுக்காவில் போய் அதாவது உங்களோட ரேஷன் கார்டு இந்த தாலுக்காவில் வந்து பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு வந்து வரும். ஆனால் அங்கேருந்து வந்து இவங்க அதை எல்லாத்தையுமே பிரித்து அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு 10 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்குவாங்க. அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் 5 to 20 நாள் ஆகும். ஸோ நீங்கள் மெசேஜ் வந்தோடனே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனால் இது எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்பவே டிலே ஆகி தான் நடந்துகிட்ருக்கு. மாதக்கணக்கில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எல்லாமே ப்ராசஸ். இது நான் எல்லாமே சொன்னது. இப்போது நான் வந்து ஒரு 5 பேருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்கள வந்து ஒரு 3 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கார்டு வந்துச்சு. மீதி இருக்கக்கூடிய 2 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்குமே நானே டைரெக்டாக போயிருந்தேன். அதில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருடம் நவம்பர் மாதமே கார்டு வந்துருச்சு தாலுகா ஆஃபீஸுக்கு. ஆனால் மெசேஜ் வரல. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இடையிலே 2-3 தடவை போய் இந்த மாதிரி கார்டு வந்துருச்சுங்களா, அப்ளை பண்ணியிருந்தோன்னு கேட்டோம். அவங்க எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீசெண்டாக நம்ம மார்ச் மாதத்தில் வந்து நம்ம போய் அங்கே கேட்டப்போ கார்டு வந்துருச்சு, 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு, நீங்கள் வரவே இல்லை, உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும், இல்லை கால் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஏன் வரல அப்படின்னு எங்களை கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் போயிட்டோம். ஆனால் வந்து
கொடுக்கல. இது என்ன ரீசன் அப்படின்னா, பல்காக நிறைய கார்டு வருது. கிட்டத்தட்ட 200 கார்டு 500 கார்டு இந்த மாதிரி வரும்போது அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்ம போய் கேட்டாலும் கால் பண்ணுவோம், நாங்களே கால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஓகே, அதெல்லாமே பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்களே கால் பண்ணுறோன்னு சொல்லி தாலுகா ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் கேட்டதுக்கப்புறம் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் எனக்கே நடந்துச்சு. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா 2-3 தடவை விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு கார்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃபைனல் பர்சன் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கார்டு வரல. எப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் 2023 நவம்பரில் அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 2024 ஆகஸ்ட்டில் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. மெசேஜ் வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீஅப்ளை பண்ணியிருந்தோம் ஆகஸ்ட் மந்த்லேயே. அதுக்கப்புறம் அந்த கார்டு வந்து இப்போ வரைக்கும் வரவே கிடையாது. இப்போ வந்து ஃபைனலாக என்ன ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நாங்களும் அதுக்காகவும் 4-5 டைம் நானே டேரெக்டாக போயிருந்தேன். அப்போவும் கார்டு வரல, இந்த ஸ்டேஜில் இல்லை, அது இதுன்னு சொன்னாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜுக்கு கூட போகல, அதாவது 5வது ஸ்டேஜுக்கு கூட போகாமல் நின்றுட்டு இருந்துச்சு. நான் போய் கேட்டப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது என்னென்னா ஏப்ரல் மந்தில் நான் போய் கேட்டிருந்தேன். கேட்டப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அப்படியா உங்களுக்கு கால் எதுவும் வரலையா, சரி ஓகே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டதுக்கப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சு ஃபீல்டு வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் இப்போ கார்டு இன்னும் வரல. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஏப்ரல் ஓப்பனிங்கில் போயிருந்தேன், இப்போ மேவே வந்துருச்சு. ஆனால் இன்னும் அந்த கார்டு வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ போய் கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணாங்க என்னன்னு தெரியல. நான் கேட்டு ஒரு 2 டேஸில் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் வந்து பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு வருது. இதை எப்படி ஏற்றுக்கிறேன்னு தெரியல. சப்போஸ் நான் இந்த 2 டைம்ஸும் போகாமல் இருந்தேன், இன்னும் 1 மாதம் 2 மாதம் தள்ளி போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு இந்த ரேஷன் கார்டு எல்லாமே தள்ளி போயிட்டுருக்கு. லேட்டாக கொடுத்துட்ருக்காங்க. நம்மளா வேணும் அப்படின்னா இமீடியட்டாக போய் கேட்டால் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கார்டு பெண்டிங் இருக்கா, இல்லை பெண்டிங்கில் இருந்தாலும் இவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்படி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து கார்டு அர்ஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் டைரெக்டாக போய் தாலுகா ஆஃபீஸில் பேசுகிறது ரொம்பவே நல்லது. கடைசி 2 கார்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் தான் கார்டு வந்துச்சு. அதில் ஒரு கார்டு தான் வந்திருக்கு, இன்னொரு கார்டு வந்து மெசேஜ் மட்டும்தான் வந்திருக்கு, இன்னும் ஒரிஜினல் கார்டு வரல. அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்ச சில பேருக்கே வந்து இந்த மாதிரி நடக்குது. ஸோ மக்களே, உங்களுக்கு கார்டு அர்ஜென்ட்டு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தாலுகா ஆஃபீஸை விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.